வணக்கம் உலக தமிழ் மக்களே. இந்த ஃபேனை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபேன் போன வருஷம் ஏப்ரல் மாதம் வாங்கினது. நடுவுலேயே ஒரு வாட்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. ஃபேன் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தேன், திருப்பி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வாரண்ட்டி 1 வருஷம் தான்றனால அந்த கார்டை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மொத்தம் 1 வருஷம் 2 மாதம் ஆகுது இந்த ஃபேன் வாங்கி. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இந்த ஃபேன் ஃபயர் ஆகி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு அணைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபேன் தீ பிடிச்சதுன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவேன். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாம் தயங்காமல் தண்ணியை ஊற்றி அணைச்சிடுவேன். குறைஞ்சது ஒரு 4-5 ஜக்கு தண்ணி ஊற்றினவங்க தான் அணைஞ்சது இந்த ஃபேனு. பார்த்துக்கோங்க என்ன நிலைமையில ஆயிருக்கு இந்த ஃபேனுன்ட்டு. காலையில் 5 மணிக்கு நடந்தனால ஒன்றும் தெரில. எவ்வளோ தண்ணி போயிருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்கிறோம். இதெல்லாம் ஃபேனுக்கு ஊற்றின தண்ணி தான். ஃபேனை நல்லா பார்த்துக்குங்க. வாங்கும்போது ஜாக்கிரதையாக இந்த மாதிரி ஃபேனை பார்த்து வாங்குங்க. குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குற ஃபேனாக பார்த்து வாங்குங்க. இப்போ இனிமேல் இந்த ஃபேனை நான் போய் மாற்ற முடியாது. செலவு பண்ணி புதுசாக போடுறதும் வேஸ்ட்டு தான். 2000 ரூபாய் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி 1900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கம்பெனி பேர் தான் இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அது என்னன்னா கேரண்டி தந்தாங்க 1 வருஷம். அது 6 மாதத்துலேயே போயிடுச்சு. அப்போ ஃபயர் ஆகலை. இன்னைக்கு காலையில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம், படன்னு. என்னடான்னு முடிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அன்டைமில் இருந்தால் தூக்கம் போயிருக்கோம். காலைல 5 மணி தான். ஃபேன் வாங்கினா நல்ல கம்பெனி ஃபேனாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது எந்த வீட்டு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் கம்பெனியாக வாங்கிங்க. இது ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன்.